ஏய், எத்தனை தடவை சொல்றது உனக்கு? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல? அவன் கூட நின்னு பேசிட்டு இருக்க. நான் ஒன்னு நினைச்சிட்டு போய் அவன்கிட்ட பேசல. அவன் தான் என்ன வழி மறிச்சு வம்பு பண்ணிட்டு இருந்தான். பம்பு பண்ணா கெஞ்சிட்டு நிப்பியா? ஏன் உனக்கு கை இல்ல? ஓங்கி ஒன்னு விட வேண்டியதானே? வாய் இல்ல? பொய்ய முயன் கத்தி கூச்சல் போட வேண்டியதானே? அதை விட்டு அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஏதோ நாங்க வந்தனால பரவாயில்ல. இதே நான் வராம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது. மண்ணா கெட்டி வாயை திறந்து பேசாது. இன்னைக்கு நடந்ததுக்கெல்லாம் அஸ்தி வரானு தெரியுமா? அன்னைக்கு ஒய்யாரமா கூட வண்டியில போனிய. அதான் அந்த உரிமையில தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான். அப்படி பார்த்தா தப்பு ஓ மேலதான் இருக்கு. சரி, ஏன் தப்பு தான் விடு, நானே பாத்துக்கிறேன். பேசாதன்னு சொன்னேன். உன் மேல செம்ம கடுப்புல இருக்கு. பாத்துக்கிட்டே இரு, அவன் இதோடலாம் விட மாட்டான். இன்னும் நீ போற இடத்துக்குலாம் வருவான், கையை பிடிச்சி இழுப்பான், தகராறு பண்ணுவான். ஆனா என்னால எல்லா இடத்துக்கும் வந்து பாதுகாப்பு தர முடியாதுமா சாமி. முடியாது, என்ன விடுறா? உன்னை யாரு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி வந்து கெஞ்சுறாங்க? அவன் வரட்டும், கையை பிடிச்சி இழுக்கட்டும், இல்லைன்னா என்னமோ பண்ணட்டும். என் பாதுகாப்பை நானே பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. நீ போய் உன் பொண்டாட்டி பத்திரமா இருக்காளன்னு மட்டும் பாரு, அது போதும். ரொம்ப பேசினா அரைஞ்சிருவ சொல்றேன். ஏய், என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ரோட்ல நின்னு நான் யார் கூட பேசிட்டு இருந்தா உனக்கு என்னடா வந்துச்சு? நான் யார் கூட பைக்ல போனா உனக்கு என்ன? உனக்கே இவ்வளவு அக்கறை? நான் அக்கறைப்படுவேன். எதுக்குன்னு கேக்குறேன். உனக்கு என்ன உரிமை இருக்கே மேல? நீ யார் எனக்கு? உன்னை விரும்புறேன்னு சொன்ன, நீ முடியாதுன்னு சொன்ன. அப்பையில இருந்து நான் விலகி தானே நிக்கிறேன். அத்தைதான் என்ன அங்க இருக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் அங்க இருக்கேன். மத்தபடி உன் வீட்டுல இருந்து நீயும் உன் பொண்டாட்டியும் கொஞ்சிக்கிறத வேடிக்கை பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு மீனாட்சி தானே வேணும்னு சொன்ன, அவளை மட்டும் பாரு. தேவையில்லாம என் வாழ்க்கையில ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. ஏய், முட்டாத்தனமா பேசாத. யார் இப்ப நடிச்சாங்க? வாடி போடின்னு பேசின நல்லா இருக்காது, பாத்துக்கோ. மரியாதையை பேசு. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. பாண்டி என்னோட ஃப்ரெண்டு. அவனோட நான் பேசுவேன், சிரிப்பேன், பழகுவேன், வண்டியில போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னையே அவனை கல்யாணம் கூட பண்ணிப்பேன். அத பத்தி உனக்கு என்ன கவலை? ஏய், கோவத்துல சும்மா லூசு மாதிரி பேசாத. ஹலோ சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என் லைஃபை டிசைட் பண்ண வேண்டியது நானு, நீங்க இல்ல. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்துட்டு போங்க. உங்க போலித்தனமான அக்கறை ஒண்ணும் எனக்கு வேண்டாம் சார். போங்க. வீட்டுல உங்க பொண்டாட்டி உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க சார். போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீ என்ன வேணா பண்ணு, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் செத்தாலும் சரி, பாண்டிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். பார்க்கலாம், யார் தலையில யார் பேர் எழுதிருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன ஆனாலும் சரி, பாண்டி உன்கிட்ட நெருங்க விட மாட்டேன் கலையரசி. சரி, பார்க்கலாம். போங்க, நேரமாச்சு. உனக்குள்ள நான் இருக்கனா இல்லையான்னு பாண்டியை வச்சுதான் கண்டுபிடிக்க போறேன். எனக்கு வேற வழி இல்லை.